ஹலோ ஆல், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா சென்சிங். ஸ்பெஷலி சென்சிங்ல டச்சிங் சென்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். இப்போ பாருங்க, ஒரு மங்கி வித் பனானா மாதிரினா ஒரு சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி கோட்ஸ் தான் இங்க வச்சிருக்கோம். நான் இங்க பாத்தீங்கன்னா முதல்ல மங்கிக்கான கோடு. இப்போ நான் இங்க வந்து ரெண்டு ஸ்ப்ரைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று மங்கி ஸ்ப்ரைட், இன்னொன்று பனானா ஸ்ப்ரைட். மங்கி ஸ்ப்ரைட்ஸ்க்கான கோடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. ஸோ மங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க பாருங்க, வென் ரைட் ஏரோ பிரஸ் பண்ணா என்ன மாதிரி மூவ் ஆகணும், இல்ல லெஃப்ட் ஏரோ பிரஸ் பண்ணா என்ன மாதிரி மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க கோடு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, ஸ்டார்டிங்ல when green flag clicked, green flag கிளிக் பண்ணும்போது go to this position. இப்போ go to x and y பொசிஷனுக்கு போகணும். switch to costume A. இப்போ மங்கி காட்டுறேன் பாருங்க, மங்கியோட காஸ்டியூம்ஸ் பாருங்க. ஸோ காஸ்டியூம்ஸ் வந்து A and Bன்னு சொல்லி ரெண்டு காஸ்டியூம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே A காஸ்டியூம்ல ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்காக தான் கோட்ல நம்ம இங்க வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா switch to costume A கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ ரைட் ஏருக்கு மூவ் பண்ணும்போது, அதாவது ரைட் ஏரோ பிரஸ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பாருங்க, சேஞ்ச் எக்ஸ் பை 30. ஓகேவா? அதாவது +30. நெக்ஸ்ட் காஸ்டியூம் நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச் ஆயிட்டு வெயிட் 0.2 செகண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் காஸ்டியூம் மாறணும். இப்ப பாருங்க, இதுவே வந்து லெஃப்ட் ஏரோ அப்படின்னா இங்க பாருங்க, நம்ம ரைட்டுக்கு மூவ் பண்ணும்போது எப்பவுமே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ரைட்டுக்கு மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மங்கி வந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணும்போது நம்மளோட ஆக்சஸோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கூடிக்கிட்டே போகும். ஸோ அதனால +30. இன்கேஸ் வந்து இந்த மங்கி வந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இங்க இருக்கிற எக்ஸ் ஆக்சஸோட வேல்யூஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா? ஸோ அதனால தான் சேஞ்ச் எக்ஸ் பை -30 அப்படின்னு யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? ஓகே, சேஞ்ச் எக்ஸ் பை -30. -30க்கு சேஞ்ச் ஆகணும், 30 குறையணும் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச் ஆயிட்டு வெயிட் 0.2 செகண்ட்ஸ் போயிட்டு அடுத்த நெக்ஸ்ட் காஸ்டியூம்க்கு வந்துடணும், அடுத்த காஸ்டியூம்ஸ்ல வந்து ஸ்டாப் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து மங்கிக்கான கோடு. அடுத்து பனானா. இப்போ பனானா ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பனானா ஸ்ப்ரைட்டுக்கான கோடு என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. when green flag clicked, இப்போ green flag கிளிக் பண்ணும்போது go to this position. go to பொசிஷன்ல இங்க பாருங்க, x பொசிஷன்ல பிக் ரேண்டம் -200ல இருந்து +200 வரைக்கும், அதாவது இந்த ஸ்கிரீன்ல இருக்க இந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த ஸ்பேஸ் வரைக்கும் உங்களுக்கு இங்க இருந்து இந்த இடத்து வரைக்குமே நீங்க மொத்தமா எடுத்துக்கோங்க, பிக் ரேண்டம் பொசிஷனா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அடுத்து ஒய்யோட பொசிஷன் வந்து 180க்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து கண்ட்ரோல்ஸ்ல ஃபார்எவருக்கு உள்ள சேஞ்ச் y பை -10. இந்த பனானா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இங்க மேல இருந்து கீழே மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக சேஞ்ச் y பை -10. எப்பவுமே இந்த பனானாவோட y ஆக்சஸ் வேல்யூ வந்து 10 குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்பதான் வந்து மேல இருந்து கீழே வர மாதிரியான ஒரு ஃபால் ஆகுற மாதிரியான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து இஃப் கண்டிஷன்ல ஆபரேட்டர் செட் பண்ணிட்டு ஒய் பொசிஷன் வந்து -180 டிகிரிக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, இப்போ -180 டிகிரியே இந்த பனானா வந்து தாண்டும் போது என்ன ஆயிடணும் அப்படின்னா கோ டு பிக் ரேண்டம் பொசிஷன்ல -200ல இருந்து +200 அண்ட் ஒய் பொசிஷன் 180க்கு வச்சுட்டோம். ஒரு முறையும் அந்த பனானா கீழே வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் மேல போயிடணும். ஸோ அதனால ஓகேங்களா? அடுத்து இஃப் கண்டிஷன்ல சென்சிங். இப்போதான் நம்ம சென்சிங்கை மெயினா புரிஞ்சுக்க போறோம். இங்க பாருங்க, இதுதான் உங்களோட சென்சிங் பிளாக்ஸ். இதெல்லாம் தான் உங்களோட சென்சிங் பிளாக்ஸ். சரிங்களா? இப்போ சென்சிங்கை நீங்க டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்சிங் பிளாக்ஸ் வந்து தெரியும். இதெல்லாம் டச்சிங்கிற சென்சிங் பிளாக் தான் நம்ம இந்த கோட்ல இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, டச்சிங். இந்த டச்சிங் மவுஸ் பாயிண்டர்னு இருக்குல்ல, இங்க பாருங்க, இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்ப பாருங்க, டச்சிங் மவுஸ் பாயிண்டர். இந்த டிராப் டவுன் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மவுஸ் பாயிண்டர் இருக்கு, எட்ஜ் இருக்கு,
மங்கி இருக்கு. இப்போ ஏன் அப்படின்னா நம்ம பனானால இருக்கும்போது பனானா போய் யாரை தொட முடியும், மங்கிங்கிற ஸ்ப்ரைட்டை தொட முடியும். இதுல டிஃபால்ட்டா மவுஸ் பாயிண்டரும் எட்ஜும் இருக்கும். மங்கிங்கிறது நம்ம வச்சிருக்க ஸ்ப்ரைட். இப்போ நம்ம எத்தனை ஸ்ப்ரைட்ஸ் வச்சிருந்தாலும் அத்தனை ஸ்ப்ரைட்ஸ்க்கும் இந்த டச்சிங் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதாவது எந்த ஸ்ப்ரைட்ல இருக்கமோ அதை விட்டுட்டு மற்ற இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ல இருக்க எல்லா ஸ்ப்ரைட்ஸுமே அதில் காமிக்கும். அப்போ டச்சிங்ல நீங்க போயிட்டு எந்த ஸ்ப்ரைட்டை டச் பண்ணா இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இஃப் கண்டிஷன்ல டச்சிங் இப்போ நம்ம பனானாக்கு கோடு எழுதுறோம், யாருக்கு எழுதுறோம் தெரியுதுங்களா? பனானாக்கு கோடு எழுதுறோம் அப்படின்னா இஃப் டச்சிங் மங்கி, இந்த டிராப் டவுன்ல என்ன செட் பண்றோம், மங்கியை டச் பண்ண உடனே நெக்ஸ்ட் காஸ்டியூம்க்கு மூவ் ஆகணும். நெக்ஸ்ட் காஸ்டியூம் போயிட்டு கோ டு பொசிஷன் வந்து அகைன் அதே பிக் ரேண்டம் பொசிஷனுக்கு மூவ் ஆன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கோடு வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ ஓவராலா இது ரன் ஆகும்போது என்ன மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க பாருங்க, ப்ரோக்ராம் ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, மங்கி வந்து ரைட் ஏரோக்கு நான் கொடுக்குறேன். இப்போ ரைட் ஏரோ கீ நான் ப்ரெஸ் பண்ண ரைட்டுக்கு மூவ் ஆகுது. இப்போ லெஃப்ட் ஏரோ பாருங்க, லெஃப்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகுது. சென்சிங் பாருங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகுது தெரியுதா? பாருங்க, பனானா டச் ஆனோடனே அது அகைன் கோ டு திஸ் பொசிஷன், அந்த பிக் ரேண்டம் பொசிஷனுக்கு போயிடணும்னு வச்சிருக்கோம். ஸோ அகைன் அந்த பனானா டச் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரோக்ராம் பாருங்க. ஓகேவா? இப்போ பனானாவில் நம்ம 3 காஸ்டியூம்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால அந்த 3 காஸ்டியூம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு மேலேருந்து கீழே வந்து விழற மாதிரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் ப்ரோக்ராம். இங்க பாருங்க, இதுதான் தான் கோட்ஸ். இது பனானா கோட் அண்ட் இது மங்கி கோட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா சென்சிங்ல ஒரு டச்சிங் பிளாக் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றதுங்கிறத மட்டும் கத்துக்கிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் கோடிங்க கத்துக்கணும் அப்படின்னா நீங்க இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.